குட் இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, அதாவது நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுமக்கள் எல்லாரும் அரசாங்கத்தினுடைய மருத்துவமனைகளை பயன்படுத்தும் போது அவங்க போயிட்டு அந்த இடத்துல நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கால விரயம் ஆகுது. இதை மாற்றுவதற்காக நம்மளுடைய வாட்ஸ்அப்லேயே நலம் ஏஐ அப்படின்னு ஒரு சேட் போட்டை வந்து திறந்து வச்சிருக்காங்க. சேட் போட்டு என்னன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணும். அதுக்கிட்ட முன்னாடி ஃபீட் பண்ணியிருப்பாங்க, அந்த டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர், அந்த நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு அனுப்பினா போதும், அடுத்தடுத்த ப்ரொசீஜர் அதுவே சொல்ல ஆரம்பிக்கும். அது என்ன நான் உங்களுக்கு நிச்சயமாக இப்போ வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இந்த ப்ளஸ்ன்ற இங்கே ஒரு ஒயிட் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி இங்கே சர்ச்சில் நீங்கள் இந்த புதுசாக இந்த நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கீங்களா, இந்த மாதிரி நலம் ஏஐ அப்படின்னு வரும். இந்த நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து டச் பண்ணிங்கன்னா சேட் அப்படின்னு வரும். இந்த சேட் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பணும். ஹாய் மெசேஜ் அனுப்பின உடனே அது உங்ககிட்ட என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு கேட்கும். நீங்கள் தமிழ், ஆங்கிலம் எது வேணாலும் கொடுக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி தமிழ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா இந்த மொழியை வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம பிற சேவைகள் எதனா வேணுமா இல்லை உள்நுழையணுமா அப்படின்னு கேட்குது உங்ககிட்ட. ஸோ நீங்கள் இதை வந்து தெளிவாகவே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உள்நுழைய அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே மேலே அதை நான் கொடுத்துருக்கேன். அதை கொடுத்தோன்னே இது என்ன சொல்லுது பாருங்கள், உங்களுடைய 10 இலக்க மொபைல் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லுது. நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து அடுத்து ஓடிபியும் வரும். இதை நீங்கள் செய்யணும். நான் இப்போ பிரைவசிக்காக அந்த ஸ்க்ரீனை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். ஒன்றும் இல்லை, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் கொடுத்துருங்க. மக்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஓடிபி வெற்றிகரமாக வந்துருச்சு. அந்த வெற்றிகரமாக வந்த ஓடிபியை வைத்து நம்ம உள்நுழைவு வெற்றிகரமாக செஞ்சிட்டோம். இப்போ என்னென்ன சேவையை நீங்கள் செய்ய விரும்புகிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த சேவைகளை கிளிக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அந்த சேவைகளை நம்ம கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புதிய நோயாளியை நீங்கள் பதிவு செய்யணுமா, மருந்து சீட்டு பார்க்கணுமா, பரிசோதனையுடைய அறிக்கை, உங்களோட பிளட் ரிப்போர்ட் எதனா பண்ணுறீங்கன்னா அதை பார்க்கணுமா, உங்களோட சுகாதார அடையாள அட்டை பார்க்கணுமா, இல்லை முன்பதிவு செய்யணுமா. அதாவது இது வந்து இப்போதைக்கு சோதனை முறையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்லி ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்றவையெல்லாம் விரைவில் வந்துடும். நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து முன்பதிவு செஞ்சிருக்கீங்கன்னு பார்க்கணுமா, அப்புறம் உங்களுக்கு இ விசிட் ஏதாவது செய்யணுமா அப்படின்ட்டு உங்களோட மருத்துவமனையில் உங்கள் வருகைக்கு இ விசிட் எதனா செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிற சேவைகள் அருகில் உள்ள மருத்துவமனைகளை வச்சு உங்களுக்கு ஏதாச்சும் பிற சேவைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை வெளியேறணுமா இல்லை மொழியை மாற்றணுமா அப்படின்னு தெளிவாக கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த சேவை தேவையோ அந்த சேவையை நீங்கள் மிக தெளிவாக தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா புதிய நோயாளியை பதிவு செய்ய அதை நம்ம கொடுத்துட்டு நீங்கள் சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கான டேட்டாவே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பாருங்கள், பதிவு செய்கிறீங்களா இல்லை ஃபஸ்ட்டு இருந்த மெனுக்கு போகிறீங்களா வெளியேறு அதுக்கு போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். நீங்கள் பதிவு செய்ய கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஃபார்ம் மாதிரி வரும். நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எந்த வட்டத்தை சேர்ந்தவங்கன்ட்டு உங்களோட டீட்டெயில் மொத்தமாக கேட்டுப்பாங்க. இதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அவ்வளோதான், உங்களோட வேலை மிக எளிதாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓபி சீட்டுடைய முழு ரெஜிஸ்ட்ரேஷனையும் உங்களால் முடிச்சிக்க முடியும். இப்போதைக்கு அவங்க முன்பதிவை ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா சென்னையில், அந்த ஹாஸ்பிட்டல் சென்ட்ரலுக்கு எதிரில் இருக்க ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் பைலட் பேசிஸில் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரையல் சக்ஸஸ் ஆச்சு, இல்லை எதனா குறைபாடுகள் இருக்குன்னா அவங்க ஈஸியாக சரி பண்ணிப்பாங்க. சரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த முன்பதிவை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.